வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ண போறோம். இந்த லட்டுல ஸ்வீட்னஸ்க்கு வெல்லமோ சர்க்கரையோ எதுவும் சேர்க்காம பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான லட்டு. இதுல சேர்த்திருக்க எல்லா பொருட்கள்லையும் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த லட்டோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இந்த சத்தான சுவையான லட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு நல்லா சூடு பண்ணிருக்கேன். அதுல 1/4 கப் வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு நல்லா இந்த எள்ளு படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்ப எள்ளு பாத்தீங்கன்னா படபடன் பொரியுது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இத தனியா ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிடலாம். அடுத்து அதே பேன்லயே 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கசகசாவுமே வேகமா வறுபற்றும். ஒரு 30 செகண்ட்ஸ்லயே வறுபற்றும். இப்ப கசகசா வறுபட்டுருச்சு. இதை தனியா ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். அடுத்து அதே பேன்லயே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா நைஸா துருவிக்கணும். தேங்காய் உள்ள பிரவுன் பகுதியை எடுத்துட்டு துருவிக்கங்க. இந்த தேங்காய் துருவல் உள்ள ஈரம் போக நல்லா இத லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் டெசிகேட்டட் கோகனட் இருந்ததுன்னா நீங்க 1 to 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்ப தேங்காய் துருவல்ல உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா போய் நல்லா வறுபட்டிருக்கு. அதனுடைய கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சிடலாம். தேங்காய் துருவலை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகினதும் இதுல 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்பை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பாதாம் பருப்பை 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பை 2 நிமிஷம் வறுத்துட்டு அடுத்து இது கூட 1/2 கப் முந்திரி பருப்பும் 1/4 கப் பிஸ்தா பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்த நட்ஸ் எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நான் நெய் சேர்த்து வறுக்கிறேன். நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதை நம்ம ஏற்கனவே வறுத்த எள்ளோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சையை சேர்த்து இந்த உலர்ந்த திராட்சை நல்லா உப்பி வர வரையும் வறுத்துக்கலாம். இப்ப உலர்ந்த திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்த எள் நட்ஸ் ரெண்டையும் ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை நைஸா அரைச்சிடாம கோர்ஸா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸா நட்ஸ் எல்லாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கணும். இப்ப நம்ம அரைச்சதை ஏற்கனவே வறுத்த தேங்காய் துருவலோட சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல நெய்ல வறுத்த உலர்ந்த திராட்சை 1 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண அந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டேட்ஸை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம அரைச்சோம்னா நல்லா ஈஸியா அரைப்பற்றும். இப்ப இது ரெண்டையும் நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம அரைச்ச உலர்ந்த திராட்சையும் டேட்ஸையும் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம வறுத்த கசகசாவை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹீட் பண்ண நெய் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத நம்ம லட்டா பிடிச்சு வச்சிடலாம். இந்த அளவு எடுத்து நல்லா டைட்டா பிடிச்சோம்னா நமக்கு சூப்பரான லட்டு கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டா பிடிச்சு வச்சிடலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் இந்த லட்டை கொடுத்து விட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா லட்டையும் பிடிச்சு வச்சாச்சு. ஹெல்த்தியான டேஸ்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.